ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐக்கூலேருந்து Iqoo 9 SE ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கம்மி விலையில் சூப்பரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்தோம்னா சிம் இன்ஜெக்ஷன் பின், மொபைல் கேஸ், சார்ஜிங் அடாப்டர், டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, அதனால் அது கனெக்ட் பண்ணுறதுக்காக அதுக்கான ஒரு அடாப்டரும் தந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தோம்னா ரைட் சைடு பவர் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக்ரோஃபோன், லெஃப்ட் சைடு உங்களுக்கு எதுவும் கிடையாது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், மைக், அப்புறம் ஸ்லிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்காட்ச் எக்ஸப்ஷன் ஆப் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.3 mm கொடுத்துருக்காங்க. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 197 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.62 inch AMOLED ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. 1300 nits பிரைட்னஸ் இருக்கிறதுனால எங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இதில் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் 60 Hzல வச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி சீக்கிரம் டவுன் ஆகாது. எனக்கு பேட்டரி டவுன் ஆகும் பரவாயில்ல, ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும்னா நீங்கள் 120Hz வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேட்டரி டவுன் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல மட்டும் 120Hz யூஸ் ஆகும், மற்ற இடத்துல உங்களுக்கு நார்மல் 60Hzக்கு போயிடும். இது AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் ரேம் பார்த்தீங்கன்னா 8GB 112GB கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டோரேஜ் டைப்பும் UFS 3.1 கொடுத்துருக்கனால ஸ்டோரேஜும் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் OS பார்த்தீங்கன்னா Android 12 கொடுத்துருக்காங்க. FunTouch OS 12 ரன் ஆகுது. அதுக்கப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP மெயின் கேமரா, 13 MP அல்ட்ரா வைட் கேமரா, 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்காக 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34,000 சேல் ஆகுது. உங்களுக்கு 888 ப்ராசஸரோட 34,000 கொடுக்குறாங்க. ஆனால் வேறு பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 50,000 மேலே தான் இருக்கும் 888 ப்ராசஸரோட. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,000க்கு 888 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லா ஃபியூச்சருமே இருக்கும். கேமராவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரேமும் 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. 128GB ஸ்டோரேஜும் இருக்குது. இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.